ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தி கேட்டேன். என்னென்னா, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கான். இவிஎம் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இவிஎம் மிஷினில் எந்த பட்டன் அழுத்தினாலும், இப்போ டிஎம்கே பட்டன் அழுத்தினாலும் சரி, பிஜேபி பட்டன், ஏடிஎம்கே பட்டன் அழுத்தினாலும் தாவேக்காக்கு தான் ஓட்டு போய் பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ இல்லை பிஜேபிக்காரங்களோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த எலெக்ஷன் நடக்கிறப்ப இங்கே யார் ஆளுங்கட்சி? திமுக. மேலே யார்? பிஜேபி. அப்படிங்கிறப்ப இந்த இவிஎம் மிஷின்லாம் கம்ஸ் அண்டர் உங்களோட கண்ட்ரோலில் தான் வரும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பட்டன் அழுத்தினாலும் தாவேக்காக்கு போய் ஓட்டு வளர மாதிரி இருந்தால் ஏன் நீங்கள் அதை மாற்றி வச்சுருந்துருக்கலாமே? எந்த பட்டன் அழுத்தினாலும் டிஎம்கேக்கோ இல்லை பிஜேபிக்கோ போகிற மாதிரி அந்த செட்டப்பை நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம்ல. தாவேக்கா பண்ணுறாங்கன்னா மிஷினில் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருந்துச்சு. சொல்கிறதுல ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? ஒரு பயம் இருக்கலாம் எங்கள் முதல்வர் மேலே. அதுக்குன்னு இந்த அளவுக்கா? சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்குது. தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாருடைய செயலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் ஹைப்பர் ஆக்டிவாக எல்லா இடத்துலையும் போய் ஒயின் ஷாப்பை செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அம்மா உணவகமாக இருக்கட்டும், இல்லை லோக்கலில் ரோடு எல்லா இடத்தையும் போய் செக் பண்ணுறாங்க. உண்மையாலுமே நல்ல விஷயம். அதுவும் இல்லாமல் வீடியோவை எடுத்தும் போடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் எல்லாம் எப்படி இருக்குது, அரசு ஆஸ்பத்திரிலாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு உண்மையாலுமே பாராட்டுதல்களுக்கு உரியது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை செக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதோட எண்ட் ரிசல்ட், அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பதிவையும் மறக்காமல் போட்டிங்கன்னா இது இன்னும் மக்களுக்கு தாவேக்கா ஆட்சியின் மீது உடைய நம்பிக்கையை இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முடிஞ்சால் இதையும் செய்ய ட்ரை பண்ணுங்கள்.